19 6வது கேள்வி பார்க்கணும் நாங்கள். ரைட், 6வது கேள்விக்கு எத்தனாவது விட வரும்? ரைட், 6வது கேள்வி. மீ கணனி, மடிக்கணனி, ஏட்டு வில்லை கணனி. இது கணனியை நாங்கள் அளவுகள் கேட்க வகைப்படுத்திலும் அதில் ஆகவும் சைஸ் கூடின கணனி தான் மீ கணனி. என்ன மடிக்கணனி தான் லேப்டாப், ஏட்டு வில்லை கணனின்றது நாங்கள் டெப் அல்லது டெப்பை சொல்லலாம். 3 செயற்பாடுகள் தந்திருக்கு. அந்த 3 செயற்பாடுக்கும் எந்த கணனி பொருத்தமானதுன்னு சொல்லி நான் பார்க்கணும். முதலாவது செயற்கைக்கோள்களிலிருந்து தொடர்ச்சியாக கிடைக்கப்பெறும் அதிக அளவான தரவுகளை முறைவழியாக்கம் செய்கிறது. நிறைய தரவுகள் நாங்கள் முறைவழியாக்கம் செய்யறதுக்கு அதிக அளவான தரவுகள் அவங்க செயற்கைக்கோள்லேருந்து வரப்போகுது. அப்போ அதுக்காக பொருத்தமான கணனி எது? எதுவாக இருக்கும்? மீ கணனியா, மண்டிக்கண்ணியா, ஏட்டு வில்லை கணனியா? எது வரும்? கேக்குதா நான் பேசுறது? நிஷாம் கேக்குதா? பியா? இல்லை, எந்த கணனின்னு கேட்டேன். ஏபின்னு தரப்பட்டில்லை. மீ கணனி தரப்பட்டிருக்கு, மடிக்கணனி தரப்பட்டிருக்கு, ஏட்டு வில்லை கணனி இருக்கு. ஏய்க்கு எந்த கணனி வரும்? அதாவது செயற்கைக்கோள்களிலிருந்து வரக்கூடிய தொடர்ச்சியாக வரக்கூடிய அதிக அளவான தரவுகளை முறைவழியாக்கம் செய்யணும். அப்போ அதுக்கு எந்த கணனி பொருத்தமானது? அதுக்கு மீ கணனி தான் மிகவும் பொருத்தமானது. என்ன இதுக்குத்தான் மீ கணனி வரும். எழுத்தாளர் ஒருவருக்கு அவர் விடுமுறையில் வீட்டுக்கு வெளியில் சென்றிருக்கும் போது கட்டுரை ஒன்றை எழுதுவது. எழுத்தாளர் அவர் வீட்டுக்கு விடுமுறையில் போறாரு. அப்போ அவர்கிட்ட இருக்கிற கணனியை பர்சனல் கம்ப்யூட்டர் அதை தூக்கி கொண்டு போகலாது. விடுமுறையில் வீட்டுக்கு போனால் கட்டுரை ஒன்று எழுதணுமாக இருந்தால் அப்போ அதுக்கு வந்துட்டு அவருக்கு லேப்டாப் தான் சரி. அதுக்கு மடிக்கணனி தான் பொருத்தமாக இருக்கு. சீல வந்து சொல்லப்பட்டு கிடைக்கப்பெறும் உருப்படிகளின் வேண்டுகோள்களை பதிவு செய்வதற்கு கடைகளுக்கு செல்லும் ஒரு நடமாடும் விற்பனை பிரதியின் பாவனைக்காக. விற்பனை பிரதினி ஒரு ஆள் ஒவ்வொரு கடைக்கும் ஏறி இறங்குறாரு. அப்போ அவர் வந்து சாமான்களை பதிவு செய்யறதுக்கு மிகவும் பொருத்தமானது. அதுக்கு தான் ஏட்டு வில்லை கணனி சரி. டெப் வந்துட்டு சரியாக இருக்கும். அதுக்கு தான் அல்லது நோட் புக் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது கிளியரா? மூன்றாவது விடையன. ஏழாவது. ஏ மற்றும் பி என முகப்பாடு அளமிடப்பட்ட வெற்றிடங்களுக்குள்ளான மிகவும் பொருத்தமான கூற்றை கருதுக. முறை வழியாக்க செயன்முறையின் போது ஆரம்பத்தில் தரவுகள் சேமிக்கப்பட்டிருக்கும். ஹார்ட் டிஸ்க்ல தான் சேமிக்கப்பட்டிருக்கும். துணை தேக்கத்துல தான் தரவுகள் சேமிக்கப்பட்டிருக்கும். அது வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு பெரிய ஒரு நினைவகம். அதனுடைய வினைத்திறனை கூட்டுறதுக்கு, வேகத்தை கூட்டுறதுக்கு தான் ரெம் ஒன்று பயன்படுத்துகிறோம். முதன்மை நினைவகம் பயன்படுத்தப்படுது.
ஒரு செயற்பாடு செயற்படுத்தப்படும் போது கணனியில வந்து ஒரு முறை வழியாக்க செயல்முறைக்காக தரவுகள் முதலாவது துணை நினைவகத்திலிருந்து இருக்கக்கூடிய தரவுகள் ரெம்முக்கு எடுக்கப்படும். ரெம்ல இருந்து தான் சிபியுக்கு போக போகுது. ரெம்ல இருந்து அடுத்ததாக பதுக்கு நினைவகத்துக்கு எடுக்கப்படலாம். கேஷ் மெமரின்னு சொல்லுவோம். பதுக்கு நினைவகம். பதுக்கு நினைவகத்தில இருந்து தான் சிபியுக்கு போகுது. பொதுவாக இடையில பதுக்கு நினைவகம் பயன்படுத்தப்படாமலும் இருக்கலாம். சிபியுக்குள்ள இருக்குது ரெஜிஸ்டர் மெமரின்னு சொல்லி பதி அல்லது பதிவகம் அப்படின்னு சொல்லுவோம். ரெஜிஸ்டருக்கு போயிட்டு தான் சிபியினுடைய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுது. ஹார்ட் டிஸ்க்குக்கும் சிபியுக்கும் இடையில இந்த நினைவகங்கள் இருக்குது. ரெம், கேஷ் மெமரி, ரெஜிஸ்டர் மெமரி. ரெம்ல இருந்து நேரடியாகவே ரெஜிஸ்டருக்கு போயிட்டு சிபியுக்கு போகலாம், அல்லது ரெம்ல இருந்து நேரடியாக சிபியுக்கும் போகலாம். கேஷும் ரெஜிஸ்டரும் மேலதிகமாக இருக்கக்கூடிய சிறிய நினைவகங்கள், வேகம் கூடிய நினைவகங்கள் சொல்லுவோம். ஆகவுமே வேகம் கூடிய நினைவகம், அணுகல் வேகம் கூடினது இந்த பதி தான், அல்லது பதிவகம் தான் வேகம் கூடிய, அதாவது சிபியுக்குள்ளே இருக்கு. கேஷ் மெமரியும் சிபியுக்குள்ளேயும் இருக்கலாம், வெளியேயும் இருக்கலாம். அதுக்கு அடுத்த வேகத்தில் கேஷ் மெமரி இருக்கு. அதுக்கு அடுத்ததாக தான் ரெம். அவை இது மூன்றுமே சிபியுனுடைய நேரடியாக தொடர்பு இருக்கிறதுனால அணுகல் வேகம் கூடுதலாக இருக்கு. கிளியரா? ரைட். ஏ மற்றும் பி முகப்படையாளமிடப்பட்ட குறுகலை கருதுக. முறை வழியாக்க செயல்முறையின் போது மைய முறை வழியாக்கி அலகானது எங்கே இருந்து எங்க கொண்டு போகும்? எதை எங்க கொண்டு போகும்னு கேட்கப்படுகிறேன். அவை பதிவகத்தினை முதன்மை நினைவகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தரவுகள். அப்போ ரெம்ல இருந்து தான் பதிவகத்துக்கு போகுது. அவை பதிவகத்தினை பிக்கு வரணும், முதன்மை நினைவகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. முதன்மை நினைவகம் தான் ரெம். ரெம்ல இருந்து கொண்டு போனதை ரெஜிஸ்டருக்கு கொண்டு போகுது. ரெம்ல இருந்து ரெஜிஸ்டருக்கு கொண்டு போகுது. இதுங்க வந்துட்டு தற்காலிகமாகத்தான் சேமிக்கப்படும். என்ன? அவை ரெஜிஸ்டரும் தற்காலிக நினைவகம் தான், ரெம்மும் தற்காலிக நினைவகம் தான். பதுக்கு நினைவகம் கேஷ் மெமரியும் தற்காலிக நினைவகம். இது மூன்றும் தான் அள்ளித்தக நினைவகம் அல்லது தற்காலிக நினைவகங்கள் சொல்லி சொல்லுவோம். பதிவகம் வந்துட்டு சிபியுக்குள்ள இருக்கும். சிபியுக்கு அடிக்கடி தேவையான தரவுகளை தற்காலிகமாக சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நினைவகம் தான் பதிவகம். ரெண்டாவது தான் பொருத்தமானதாக இருக்கும். எட்டாவது, பரிமாற்று ஊடகம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது. 200 மீட்டருக்கும் கூடுதலான நீண்ட தூரங்களுக்கு தரவுகளை பரிமாற்றுவதற்கு யூடிபி வடம் பொருத்தமானதாம். வடங்கள் நாங்கள் தரவு பரிமாற்ற ஊடகத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு வழிப்படுத்தப்பட்ட ஊடகம், வழிப்படுத்தப்படாத ஊடகம். வழிப்படுத்தப்பட்ட ஊடகம் நான் சொல்றது வயர். வயர்ல எங்களுக்கு 3 வகையான வயர் இருக்குது. என்னென்ன வயர் இருக்கு சொல்லுங்க பாபு. இஷாம், 3 வகையான வயர் இருக்கு. என்னென்ன வயர்? தெரியுமா தெரியாதான்? சொன்னா தானே விளங்குமே.
வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்கள் 3 வகையான ஊடகங்கள் இருக்கிறது. இது ஒன்று வந்து முறுக்கிய கம்பிச்சோடின்னு சொல்லுவோம். அதை நான் சொல்றேன் ட்விஸ்டட் பேர். சரிதானே? ட்விஸ்டட் பேர் தான் நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்று வந்துட்டு யூடிபி, அடுத்து வந்துட்டு எஸ்டிபி சொல்லி ரெண்டா பிரிக்கிறோம். அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். பரிசையிடப்படாதது, பரிசையிடப்பட்டது. அடுத்தது கோஎக்சியல் கேபிள் ஒன்று இருக்குது, ஓர் அச்சு வடம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபைபர், என்ன ஒளியியல் நார் வடம். இது மூன்றும் தான் நான் படிக்கிற வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்கள். இப்போ இந்த இதில் வந்துட்டு எஸ்டிபி, யூடிபியோட எஸ்டிபி தான் பாதுகாப்பு கூட பரிசீலிடப்பட்டது. யூடிபின்றது ஆகவும் குறைந்த தூரங்களுக்கு தரவு பரிமாற்றத்துக்கு தான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கு. அதாவது 100 மீட்டருக்கு உட்பட்ட தரவு பரிமாற்றங்களுக்கு தான் நாங்கள் யூடிபியை பயன்படுத்துவோம். இப்போ 200 மீட்டருக்கும் கூடுதலானதுக்கு நாங்கள் யூடிபி பயன்படுத்தப்பட முடியாது. அது பொருத்தமற்றது, பாதுகாப்பு குறைவு. ஒளியியல் நார் வடங்கள் யூடிபியை விட வேகமான தரவு பரிமாற்றம்ன்றது அது சரி. ஒளியியல் நார் வடங்கள் தான் ஆகவும் வேகமான தரவு பரிமாற்றமாக இருக்கும். வடமற்ற சாவி பலகைகளால் என்ன வயர்லெஸ் கீபோர்ட் கணனிகளுடன் தொடர்பாடுவதற்கு செந்நிறக்கு சமிக்ஞையை பயன்படுத்துது, அதாவது இன்ஃப்ராரெட்டை பயன்படுத்துதான். சரி. வயர்லெஸ் கீபோர்ட், அதே மாதிரி டிவியோட ரிமோட் எல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம், ஏசியோட ரிமோட், அங்கெல்லாம் பயன்படுத்தப்படுறது செந்நிறக்கீழ் சமிக்ஞை, அதாவது இன்ஃப்ராரெட் தான் பயன்படுத்தப்படுது. பியும் சியும் சரி கிளியரா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சரின்னா சரின்னு சொல்லுங்க. அப்படி தனியாக தான் நான் காய்ச்சிட்டு போக வேண்டி வரும். ரைட். 9வது, பின்வரும் கூற்றுகளில் உண்மையானவை. கணனிகளில் தரவு மற்றும் அறிவுறுத்தல்களை சேமிப்பதற்கு இரும வடிவம்தான் பயன்படுத்தப்படுது. துவித எண்கள் தான் தரவு சேமிப்பதற்கு கணனியில் பயன்படுத்தப்படுது. 945 ஆனது எண்ம மற்றும் 16 ஆகிய 2 எண்முறைமைகளுக்கும் செல்லுபடியான ஒரு இலக்கமாகும் அப்படின்றது பில. இது வந்துட்டு எண்ம எண்ணாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. என்றால் எண்ம எண்ட 0லேருந்து 7 வரையான எண்கள் தான் காணப்படும். இங்கே 9 இருக்கிறதுனால இது எண்ம எண்ணாக இருக்க இயலாது. ஆனால் 16 எண்ணாக இருக்கலாம். 0லேருந்து 15 வரையான எஃப் வரையான எண்கள் 16 எண்ணில் இருக்குது. ஆகவே இது வந்து 16 எண்ணாக இருக்கலாம், அல்லது 11 எண்ணாக இருக்க எண்ம எண்ணாக இருக்க இயலாது. 412 அடி 8ன்றது அதை நாங்கள் அடி 2க்கு மாற்றினோம்னா 4 என்றால் 100, அடி 8 அடி 2க்கு மாற்றுறதுக்கு நாங்கள் 3 பிட்களாக எழுதுவோம். அவை 4 பெருமானம் நாங்கள் மாற்றினா 100 வரும். 1 என்றால் 001, 2 என்றால் 010. ஆகவே இது சரி. ஒவ்வொன்றையும் 2 பிட்களா 3 பிட்களாக எழுதினால் அடி 2க்கு மாறும். அடி 16 அடி 2க்கு மாற்ற 4 பிட்களாக எழுதுவோம். ஏயும் சியும் சரி. பத்தாவது கேள்வி, தரப்பட்ட சேமிப்பு சாதனங்களை அணுகல் வேகத்திற்கேற்ப இறங்கு வரிசையில் காட்டுவது பின்வருவனவற்றில் எழுது. அணுகல் வேகம் ஆகவும் கூடினது நாங்கள் பார்த்தோம் ரிஜிஸ்டர் மெமரி தான் ஆகவும் வேகம் கூடின நினைவகம். அதுக்கப்புறம் பதுக்கு நினைவகம் தான் அதுக்கு அடுத்ததாக வேகத்தில் இருக்கக்கூடியது பதுக்கு நினைவகம், பதுக்கு நினைவகம் நாங்கள் பார்த்தோம் CPU அண்மையில் இருக்கக்கூடிய நினைவகம். அதுக்கு பிறகுதான் ரெம் வரும், ரெம். அப்புறம் நாங்கள் வேகத்தை பார்த்தோம்னு சொன்னால் திண்மநிலை தேக்க சாதனங்கள் இதுக்கு அடுத்ததாக வரும். திண்மநிலை தேக்க சாதனங்கள் அப்படின்னு சொல்றது ஃப்ளாஷ் டிரைவ், SD கார்டு,
அதுகள் தான் திண்ம நிலை தேக்க சாதனங்கள். துணை தேக்க சாதனங்கள் நாங்கள் 3 வகையாக பிரிக்கிறோம் தானே. அதில் திண்ம நிலை தேக்க சாதனங்கள் எஸ்டி ஃப்ளாஷ் மெமரி அதுகள் வரும். அதுக்கப்புறம் தான் ஹார்ட் டிஸ்க் வரும் வேக வரிசையில். அப்புறம் தான் டிவிடி சிடி அதுகள் வரும். டிவிடி அப்புறம் சிடி அப்புறம் ஃப்ளோப்பி டிஸ்க் அப்புறம் மேக்னெட்டிக் டேப் வரும். இதுதான் இந்த வேக வரிசை. ஆகவும் உங்களுக்கு புக்கில் இருக்கும் வேக வரிசை. ஆகவும் வேகம் கூடினதாக நாங்கள் படிக்கிறது பதி, ஆகவும் வேகம் குறைஞ்சதாக என்று படிக்கிறது மேக்னெட்டிக் டேப் காந்த நாடா. தரப்பட்ட சேமிப்பு சாதனங்கள் அணுகல் வேகத்திற்கேற்ப இறங்கு வரிசையில் காட்டுவது. இறங்கு வரிசையினால் வேகம் கூடினதிலிருந்து குறைஞ்சது. எத்தனாவது விட வரும்? மூன்றாவது விட பதிவகம் வேகம் கூட அதை விட குறவு பதிவுக்கு நிலையம். அப்புறம் பிரதான நிலையம். பிரதான நிலையம் ரெம் அப்புறம் வன்வட்டு ஹார்ட் டிஸ்க். இதான் வரிசை. 10ஆம் ஆண்டு 3வது யூனிட்ல 11. இ என்ற எழுத்து எஸ்கி அட்டவணையில் 69 பெருமானம். அப்ப எஸ்கி என்றது கணினி குறிமுறைகள் 4 இருக்குதானே. பிசிடி எஸ்கி இபிசிடி ஐசி யூனிகோட் அப்படின்னு சொல்லி 4 இருக்குது. எஸ்கி வந்துட்டு 7 பிட் குறிமுறையாக இருக்கு. அந்த 7 பிட் குறிமுறையில 69 தான் ஈரோட பெருமானம். ஆகவே ஒரு ஒழுங்குல தான் அதிகரிச்சுட்டு போகுது. இ 69 இருந்தால் எஃப் வந்துட்டு 70, ஜி வந்துட்டு 71. ஜீர பெருமானம் 71 அடி 10 சொன்னான். ஆகவே அதை அடி 2க்கு மாற்றி பார்த்திருந்தால் சரி 71. இப்போ 71 அடி 2க்கு மாற்றினால் இந்த பெருமானம் வரும் என்ன? இது 1, இது 2, இதன் இடப்பெருமானம் 4. இது 8, 16, 32, 64. இது 64 வரும். 64ஓட 7 கூட்டினால் தான் 71 வரும். 64 இங்க 7 இருக்கு. 4, 2, 3. 64 7 71. கிளியர் ஆகுது. இது 64 மட்டும் இருக்குது. இவற்றில் இதோட பெருமானம் 8, 72 ஆயிரம். இது 64, இது 8, இது 1. 64 9 73 ஆயிரம். இதனுடைய பெருமானம் பார்த்தோம்னால் இது 64 110 6. 64 மாறும் 70. இதுதான் 71. கிளியரா இது? பின்வருவற்றில் எது பணி செயல்முறைமையின் செயற்பாடுகளை மாத்திரம் கொண்டுள்ளது? பணி செயல்முறைமையின் செயற்பாடுகள் பயனர் இடைமுகத்தினை வழங்குதல். அதுதான் பிரதான செயற்பாடு. அது தவிர எங்களுக்கு இருக்குது செயல் முகாமைத்துவம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு செயற்பாடு. செயல் முகாமைத்துவம். நினைவக முகாமைத்துவம் இருக்குது, மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் பணி செயல்முறையினுடைய சேவை அல்லது செயற்பாடு. அடுத்து கோப்பு முகாமைத்துவம் இருக்குது, காப்பு முகாமைத்துவம் இருக்குது, வலையமைப்பு முகாமைத்துவம், இவ்வாறான முகாமைத்துவங்கள் இருக்கு. இதுல வந்துட்டு பேரோல் முகாமைத்துவம், சம்பள புத்தக முகாமைத்துவம் கொண்டு வராது. தரவுத்தள முகாமைத்துவமும் வராது. எனக்கு எத்தனாவது விட வரும்? அப்ப 5வது விட சரியா இருக்கு, 4வது விட சரியாக இருக்கு. செயல் முகாமைத்துவம், நினைவக முகாமைத்துவம், கோப்பு முகாமைத்துவம். இது மூணுமே பணி செயல்முறைமையின் செயற்பாடுகள்.
தற்போதுள்ள கோப்புகளை அளிக்காது வன்வட்டில் உள்ள இடத்தை பாவனைக்கு ஏற்ற வகையில் அதிகரிப்பதற்கு பின்னரும் ஏற்பாடு பயன்படுத்தப்படும். தற்போதுள்ள கோப்புகளை அழிக்காம ஹார்ட் டிஸ்க்ல சில ஃபைல்ஸ் இருக்குது, அதை நாங்கள் தற்போது அழிக்காம இடத்தை பாவனைக்கு ஏற்ற வகையில் இடத்தை கூட்டிக் கொள்ளணும். ஹார்ட் டிஸ்கினுடைய இடத்தை கூட்டிக் கொள்ளணும். ஆனால் இருக்கிற ஃபைல்ஸ் அழிக்கவும் கூடாதான். இது மிகவும் பொருத்தமானதாக இருக்குன்னு சொல்றான். வன்வட்டில் காணப்படும் கோப்புகளை நெருக்குதல். அவங்களோட 5வது அலகுல இருக்கும். இதனுடைய முகாமைத்துவங்கள், அதாவது வந்துட்டு பணி செயல்முறைமையின் சேவைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். பணி செயல்முறைமையுடைய சேவைகள் அதுல வந்துட்டு எங்களுக்கு இருக்குது. ஒன்று வந்துட்டு பயனர் இடைமுகம், அடுத்து வன்பொருள் முகாமைத்துவம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த வன்பொருள் முகாமைத்துவத்தை பலதாக பிரிப்போம், பல கூறுகளாக. அதில் ஒன்று வந்து செயல் முகாமைத்துவம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து நினைவக முகாமைத்துவம், மெமரி மேனேஜ்மெண்ட். கோப்பு முகாமைத்துவம், காப்பு முகாமைத்துவம், சாதன முகாமைத்துவம், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், வலையமைப்பு முகாமைத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பணி செயல்முறைமையால் வழங்கக்கூடிய சேவைகள். தரவுத்தளத்தை டேட்டா பேஸை முகாமைத்துவம் செய்கிறது என்ற ஒரு சேவை ஒன்று பணி செயல்முறைமையாக ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால் வழங்கப்படாது. அது ஒரு தனி ஒரு சாஃப்ட்வேர், இது ஒரு தனி ஒரு சாஃப்ட்வேர். அப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு அங்கே உருவாக்கப்படக்கூடிய செயல்களை முகாமைத்துவம் செய்து, கணனியில் இருக்கக்கூடிய நினைவகங்களை முகாமைத்துவம் செய்து, என்ன கோப்புகள் கணனியில் இருக்கக்கூடிய ஃபைல்களை முகாமைத்துவம் செய்து, சாதனங்களை வெளிப்புற சாதனங்களை முகாமைத்துவம் செய்து, இதான் பணி செயல்முறைமைகள் செய்து. அவை கம்ப்யூட்டர்ல காணப்படக்கூடிய மென்பொருட்களை அது வந்துட்டு முகாமைத்துவம் செய்யறது இல்லை. சரிதானே? அவை சம்பள புத்தகம், பேரோல்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், சம்பளங்கள் தயாரிப்பதற்கான ஒரு சாஃப்ட்வேர். அதை முகாமைத்துவம் செய்யறது பணி செயல்முறைமையின் ஒரு சேவையாக செயற்பாடாக வராது. தரவுத்தளம்ன்றதும் ஒரு சாஃப்ட்வேர். சரிதானே? தரவுத்தளம், சொல்முறை வழிப்படுத்தல், விரித்தாள், அதே போல நான் பார்த்தேன் விரித்தாள் வரும், அடுத்து பவர் பாயிண்ட், இதெல்லாம் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை முகாமைத்துவம் செய்யறது வந்துட்டு பணி செயல்முறைமை இல்லை. கிளியரா? ரைட். வன்வட்டில் உள்ள கோப்புகளை அழிக்காமல் நாங்கள் இடத்தை வந்துட்டு கூட்டிக்கொள்ளலாம். ஹார்ட் டிஸ்கினுடைய இடத்தை எப்படி கூட்டிக்கொள்ளலாம் என்றால், முதலாவது விட சரி, வன்வட்டில் காணப்படும் கோப்புகளை நெருக்குதல், கம்ப்ரஸ் பண்றது. நான் பார்த்தோம் நிறைய ஃபைல் இருந்தால் அதை சேர்த்து கட்டி ஒரு ஃபைலாக மாற்றலாம். அந்த அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது கோப்பினுடைய சைஸ் வந்துட்டு குறையும். ஏற்கனவே இருந்து 10 ஃபைலில் ஒரு சைஸ் வந்து இருக்குது, 10 ஃபைலும் 10 MB இருக்குதுன்னு சொன்னால், நாங்கள் 10 ஃபைலையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஃபைலாக மாற்றும் போது அது ஒரு 8 MB ஆகவோ 7 MB ஆகவோ மாறும். அவை அப்படி நாங்கள் ஃபைல்களை கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஹார்ட் டிஸ்கினுடைய இடத்தை வந்துட்டு நாங்கள் கூட்டிக்கொள்ள இயலும். வன்வட்டில் உள்ள சில கோப்புகளை பழிச்சீட்டு செலுத்தி கொண்டு, அப்போ அதுவும் நான் கம்ப்யூட்டர்லேருந்து அகற்றுதோம் அந்த ஃபைலை. அதை அகற்றாமல் எப்படி நாங்கள் ஹார்ட் டிஸ்கின்ற இடத்தை கூட்டிக் கொள்ளலாம் தான் கேட்கப்பட்டிருக்கு. வன்வட்டினை வடிவமைக்கிறோம், ஃபார்மட் பண்ணினோம்னு சொன்னால் அதுவும் தரவுகள் நீக்கப்பட்டிடும், ஃபைல்கள் நீக்கப்பட்டிடும். வன்வட்டினை பார்ட்டிஷன் பண்ணுறது, ஹார்ட் டிஸ்கை பார்ட்டிஷன் பண்ணுறதுனால இடம் கூடாது. கோப்புகளை நாங்கள் வினைத்திறனா தேடி பெற்றுக் கொள்ளலாம். வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கிறது தான் பார்ட்டிஷன் சொல்லுவோம். CDEன்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிகளாக ஹார்ட் டிஸ்கை பிரிக்கிறது. அதால ஹார்ட் டிஸ்கோட இடம் கூடாது. 14. சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை பயன்படுத்தி ஆவணம் ஒன்றை பதிப்பிக்கும் போது ஆவணத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பகுதியை இன்னொரு ஆவணத்தில் பிரதி செய்ய வேண்டும். ஒன்றை செலக்ட் பண்ணி நான் பிரதி செய்யறதுன்னு சொன்னால் காப்பி பண்ணி நாங்கள் பேஸ்ட் பண்ண போகிறோம், பிரதி பண்ணுறோம். அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன குறுக்கு வழி சாவி ஷார்ட்கட் கீயை நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு தான் கேள்வி.
எது வரும் காப்பி பேஸ்ட்டுக்கு? கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி என கண்ட்ரோல் சி என்றால் காப்பி, கண்ட்ரோல் வி என்றால் பேஸ்ட். கண்ட்ரோல் பி என்றால் என்ன, எதுக்கு பயன்படுத்தும்? பி கண்ட்ரோல் பிளஸ் பி எதுக்கு பயன்படுத்துவீங்க? பிரிண்ட்டுக்கு என்ன? பிரிண்ட்டுக்கு தான் நாங்கள் கண்ட்ரோல் பி பயன்படுத்துவோம். கண்ட்ரோல் என் என்றால் கண்ட்ரோல் பிளஸ் என் புதியதொரு ஆவணத்தை புதியதொரு வேர்டு நாங்கள் திரும்பவும் திறந்து கொள்வதற்கு பயன்படுத்தலாம். 15வது விரிதாள் ஒன்றில் A3 தொடக்கம் C4 என வழங்கப்பட்ட களங்களின் வீச்சினை கருதுக. வழங்கப்பட்ட அந்த வீச்சினுள் உள்ளடக்கப்படும் களங்கள் பின்வருவற்றில் எது? A3லிருந்து C4ன்றது நான் இதை பார்த்தோம்னா இந்த இதுதான் கள வீச்சு. A3ல இருந்து C4 வரைக்கும். இங்கே A3 A4 இருக்குது, B3 B4 C3 C4 இப்படி 6 களங்கள் இந்த வீச்சுக்குள்ள இருக்கு. 4வது விட சமன் B2 தர B5 எனும் சூத்திரம் எழுதப்பட்டுள்ள பின்வரும் பிரித்தாள் பகுதிகள் அதாவது C2ல இந்த சமன்பாடு எழுதப்பட்டிருக்கு. இதில் எழுதப்பட்டிருக்கு B2-வை B5-வால பெருக்கிருக்கிறான். B2ன்றது இது, B5ன்றது இது. 50,000 0.1 பெருக்கணும்னு சொன்னால் ஒரு சைபர் குறையும், ஆகவே 5000 வந்திருக்கு. இங்கே டாலர் பாவிக்கப்பட்டிருக்குது B5க்கு. இப்போ நாங்கள் கீழ் நோக்கி எங்கால் எழுத்தாலும் இந்த 0.1 தான் எப்பயுமே பெருக்கப்படும். கீழ் நோக்கி இழுக்கும் போது B2ன்றது B3-ஆக மாறும். ஆக இதை நாங்கள் கீழுக்கு நகல் செய்யும் போது இந்த 60,000 தான் 0.1 பெருக்கப்படும். C2 என்ற களத்தில் உள்ள சூத்திரம் C3க்கு நாங்கள் நகல் செஞ்சோம்னு சொன்னால் பெறப்படும் தொகை. இதை நாங்கள் கீழ் நோக்கி இப்படி இழுத்தோம்னு சொன்னால் 60,000 0.1 பெருக்கப்படும். அதை பெருக்கினோம்னால் 6000 வரும். பதினெட்டு இலத்திரனியல் முன்வைப்பு மென்பொருள் ஒன்றில் 17 செய்யணும். நீங்கள் பதிப்பு செய்து கொண்டிருக்கின்ற இலத்திரனியல் முன்வைப்பு ஒன்றுக்கு வெற்று படவில்லை ஒன்றை சேர்க்கணும். எம்டி ஸ்லைடு ஒன்று நாங்கள் சேர்க்கணுமாக இருந்தால் நீங்கள் என்ன ஷார்ட்கட் கீ பயன்படுத்துவீங்க? பவர் பாயிண்ட்ல எம்டி ஸ்லைடு நியூ ஸ்லைடு ஒன்றை உருவாக்குறதுக்கான ஷார்ட்கட் என்ன? நியூ ஸ்லைடுக்கு எது வரும்? பவர் பாயிண்ட்ல புது ஸ்லைடு ஒன்று நான் போட்டுக்கொள்றதுக்கான ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் பிளஸ் எம் தான் நியூ ஸ்லைடுக்கான ஷார்ட்கட் கீயாக இருக்கும். கண்ட்ரோல் பிளஸ் எம் சரிதானே? கண்ட்ரோல் பிளஸ் என்னன்றது புதியதொரு ஆவணத்தை திறக்கிறது. புதியதொரு பவர் பாயிண்ட்டை திரும்பவும் நாங்கள் திறந்து கொள்வது தான் கண்ட்ரோல் என் வரும்.
இருக்கிற பவர் பாயிண்ட்ல புது ஸ்லைடு ஒன்று நாங்கள் போட்டுக்கொள்றதுக்கு Ctrl+M தான் ஷார்ட்கட்டாக இருக்கு. அதை முதலாவது விட தான் பொருத்தமாக. இலத்திரனியல் முன்வைப்பு மென்பொருளில், அதாவது பவர் பாயிண்ட்ல பின்வரும் எந்த அம்சம் ஒழுங்கமைப்பு ஒன்றில் இருக்கிறத ஒழுங்கமைப்பு 2ஆக நீங்க மாற்றணும். இதுக்கு நீ எதை பயன்படுத்தணும்னால், இது வந்து நாங்கள் சொல்லுவோம் ஸ்லைட் லே அவுட் அப்படின்னு சொல்லுவோம். படவில்லை தளக்கோலம் ஒழுங்கமைப்பு ஒன்று. இது வந்துட்டு பல்வேறு வகையான லே அவுட் இருக்குது. இதை நான் சொல்லுவோம் டைட்டில் அண்ட் கண்டென்ட் லே அவுட். என்ன இது வந்து டூ கண்டென்ட் லே அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இதை மாற்றுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்லைட் லே அவுட்டை பயன்படுத்தலாம். பவர் பாயிண்ட் இருக்கும். இப்போ நான் பார்த்தோம், இது வந்துட்டு ஒரு ஸ்லைடு இருக்கு. நியூ ஸ்லைடை கிளிக் பண்ணி புதியது ஒரு ஸ்லைடை நான் கிளிக் பண்ணி எடுக்கலும், அல்லது நாங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட்கட் கீழே Ctrl+M அமைத்தினா அங்கே பாருங்க புதிய ஸ்லைடு வருது. Ctrl+M என்ன நான் ப்ரெஸ் பண்ணினா புதியதொரு ஆவணம் தான் திறக்கப்படுது, புதியதொரு பவர் பாயிண்ட் வருது. பட் இதில் இருக்கும் நியூ ஸ்லைட் எடுக்கும்போது வெவ்வேறு லே அவுட்ஸ் இருக்குது. ஏன்னா இதை நான் சொல்லுவோம் டைட்டில் ஸ்லைட், இது டைட்டில் அண்ட் கண்டென்ட். டைட்டிலும் கண்டென்ட்டும் செக்ஷன் ஹெடர் இருக்குது, டூ கண்டென்ட் இருக்குது, பிளாங்க் இருக்குது. இவ்வாறு பல்வேறு வகையான லே அவுட் காணப்படும். இது ஸ்லைட் ஷோ ஒன்று இருக்குது. ஸ்லைட் ஷோன்றது நாங்கள் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வியூ. என்ன இதில் இருக்குது ஒவ்வொரு வியூஸ் இருக்குது. இது வந்து நார்மல் வியூ, இதெல்லாம் நாங்கள் எடிட் பண்ணுவோம். இது நாங்கள் ஸ்லைட் ஷோட்டர் வியூன்னு சொல்லுவோம். எல்லா ஸ்லைடையும் நாங்கள் ஒரே இதில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஸ்லைட் ஷோட்டர் வியூ. ரீடிங் வியூன்னு ஒன்று இருக்குது. இதை நாங்கள் ஸ்லைட் ஷோ வியூன்னு சொல்லுவோம். பெருசாகி வரும். இப்போ இதில் தான் நாங்கள் ப்ரெசன்டேஷன் வழங்கப்படுத்துறது. எஸ்கேப் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நார்மல் வியூவுக்கு நாங்கள் வரலாம். அதுதான் ஸ்லைட் ஷோ. ஸ்லைட் ஷோட்டர்ன்றது ஒரு வகையான வியூ. என்ன இதில் பார்த்தா நான் இதான் ஸ்லைட் ஷோட்டர் வியூ. எல்லா ஸ்லைடும் வரும். அடுத்து ஸ்லைட் வியூ. 19 சொல்முறை வழிப்படுத்தல் மற்றும் இலத்திரனியல் முன்வைப்பு ஆகிய இரண்டு மென்பொருள்களதும் பொதுவான அம்சம் அல்லாதது. ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய பொதுவான அம்சம் இல்லாதது. அது வந்துட்டு மெயில் மேஜ் தான் பொதுவான அம்சம் இல்லை. இந்த மெயில் மேஜ்ன்றது வேர்டில் மட்டும்தான் இருக்குது. பவர் பாயிண்ட்ல மெயில் மேஜ் ஒன்று இல்லை. வரி இடைவெளியை நாங்கள் மாற்றலும். ரெண்டுலேயுமே ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இருக்குது. ரெண்டுலேயும் ஸ்பெல்லிங் செக்கரும் இருக்குது. அவை வேர்டில் மட்டும் இருந்து பவர் பாயிண்ட்ல இல்லாதது வந்துட்டு மெயில் மேஜ். இலத்திரனியல் முன்வைப்பொன்றின் தரத்தினை மேம்படுத்துவதற்கு பின்னொன்று பொருத்தமானது எது? ஒரு பவர் பாயிண்ட தரத்தை மேம்படுத்துறதுக்கு படவில்லை ஒன்றின் எழுத்து வரிகளின் எண்ணிக்கை 6 தொடக்கம் 9க்கு இடையில் மட்டுப்படுத்தல். அவை நிறைய நாங்கள் டைப் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்லைடில் ஒவ்வொரு ஸ்லைட்லையும் நிறைய டைப் பண்ணுறது இல்லை. மேக்சிமம் 6க்கும் 9க்கும் வரிகளுக்கு இடைப்பட்ட வரிகளில் தான் அந்த பவர் பாயிண்ட் காணப்படணுன்றது சரி. தனியொரு படவில்லையில் ஒரு படவில்லையில் அதிகளவான படங்களையும் மற்றும் வரைப்புகளையும் கொண்டிராது இருத்தல். அதுவும் சரி. என்ன ஒரு ஸ்லைடுக்குள்ள எல்லா வரைப்பையும் எல்லா படங்களையும் நாங்கள் போடுறோம் இல்லை, தனித்தனி ஸ்லைட் போடணும். ஒவ்வொரு படவில்லையிலும் அதிகளவான சிவப்பு வர்ணத்தை பயன்படுத்தும். நான் சிவப்பு பயன்படுத்தாமல் அல்லது பயன்படுத்துறது மிச்சம் குறைத்து தான் பயன்படுத்துவோம் ஸ்லைட்ல. அது அதிக அளவான சிவப்பு நிறங்களை பயன்படுத்துறது பிள்ளை. அவை ஏயும் பி மட்டும் தான் சரி. நாங்கள் மீதி கேள்விகளை நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 20 கேள்வி பார்த்துக்கிறோம். 21லேருந்து நாளை பார்ப்போம். சரி, டவுட் இருக்குதா? சரி, அப்போ நாளை பார்ப்போம்.